வணக்கம். தென்றலோடாடும் நாணலே. அத்தியாயம் 5. எவ்வளோ சீக்கிரம் வர முடிந்தும் தன் ஊருக்கு செல்லும் பேருந்தினை தவறவிட்ட எரிச்சலில் அடிக்கும் வெயிலில் கூட தாங்க முடியாது நின்று கொண்டிருந்தாள் நித்திலா. அடுத்த பஸ் வர இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இப்ப என்ன பண்ண? ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு கடை கூட இல்லாம வெறிச்சோடி கிடக்கு இந்த ரோடு. மனதிற்குள் புலம்பியவாறு தன் ஊருக்கு செல்லும் பாதையின் விளக்கில் நின்று கொண்டிருந்தாள். அதே நேரம் சற்று தள்ளி இவளைப் போலவே பேருந்தை தவறவிட்ட ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் நிற்க அவரின் பார்வை வேறு தன் மேலே இருப்பது போன்று உணர்ந்தாள். சிறிது நேரம் செல்ல நித்திலாவின் அருகில் வந்து, ஏமா நீ மாணிக்கத்தோட பொண்ணு தானே என்க. ஆமா என்றாள் நித்திலா. நீ ஏமா இங்க நின்னுகிட்டு இருக்க? வேண்டுதல் நின்னுகிட்டு இருக்கேன் மனதுக்குள் நினைத்தவள் ஊருக்கு போற பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அதான் கூறிவிட்டு வேறுபுறம் வேடிக்கை பார்த்தாள். நானும் தாம்மா, பயவுல இன்னைக்கு என்னமோ சட்டுன்னு போயிட்டான். சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லியிருக்கியா உன்னை கூப்பிட வர்றாரா? இல்ல சொல்லல. ஏமா அடுத்த பஸ் வர ரொம்ப நேரம் இருக்குல்ல என்க. அதே நேரம் அவர்களின் முன் தன் பைக்கை நிறுத்தினான் அசோகன். தன் ஊருக்கு அருகில் இருக்கும் ஊரில் திடீரென்று ரோட்டோரமாக இருந்த புளிய மரம் சரிந்து விழுந்ததில் மின்சாரம் பழுது ஏற்பட்டிருந்தது. அதனை சரி செய்ய அசோகனை அவனின் அலுவலகத்தில் இருந்து அனுப்பி வைத்தனர். சரி என்று கிளம்பியவன் மெயின் ரோட்டில் இருந்து தன் ஊருக்கு செல்லும் ரோட்டில் திரும்ப அங்கே நித்திலா இருப்பாள் என்பதை எதிர்பார்க்காது இருந்தான். அதுவும் யாரோ ஒருவன் அவளின் அருகில் நின்று பேசவும் வேகமாய் சென்று தன் பைக்கினை நித்திலாவின் முன் நிறுத்தினான் அசோகன். அவள் கையில் பேக்கினை வைத்திருப்பதை கண்டதும், என்ன குருசாமி, என்ன நம்ம ஊர் பஸ் உள்ள போயிருச்சா? அருகில் இருந்தவரிடம் கேட்டான். ஆமா அசோகா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போச்சு. ஓ சரி, நித்தி வா போகலாம். அவளின் கரங்களை பற்றி உரிமையுடன் அழைக்க இதனை எதிர்பார்க்காதவளோ வேகமாய் தன் கரங்களை உருவிக்கொண்டாள். என்ன பண்ற நீ? கோபமாக கேட்டவள் வேகமாய் விலக அவளின் மனதில் இந்த செயல் தன் அண்ணனுக்கு தெரிந்துவிடுமோ என்றே எண்ணிக்கொண்டிருந்தது. இப்படியே அடுத்த பஸ் வர வரைக்கும் நிக்க போறியா? நான் நிக்கிறேன், என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? எதுக்கு தேவையில்லாம ஒவ்வொரு தடவையும் என் கூடவே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இது மட்டும் என் அண்ணனுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? கொண்டு போட்டுருவாங்களா? அந்த தைரியம் அப்பனுக்குள்ள உங்க அண்ணனுக்கும் இல்ல. பேசாம ஏறிடி பைக்ல என் மாமா மகளே. முடியாது. ஏமா அந்த பையன் உனக்கு யாரவா என்ன? உன் அத்தை மகன் தானே, அந்த தம்பி கூட போக முடியாதா? இப்படி இந்த வேகாத வெயில 1 மணி நேரம் நிக்க போறையாக்கோ அருகில் இருந்தவர் உரைக்க. பாரு, அந்த அண்ணனே சொல்லுது, இந்த இடம் வேற உனக்கு சரியில்லை, ஒழுங்கா ஏறு, நான் ஊருக்குள்ள விட்டுட்டு போயிடுறேன். பஸ்ஸே வரலனாலும் நான் நடந்து போவேனே தவிர உன் கூட வரவே மாட்டேன் முறைப்புடன் கூறியவள் தள்ளி நின்றாள். வராட்டி போடி வாவான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது கூறிவிட்டு கோபமாக தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அசோகன். அவன் செல்லவே, என்ன புள்ளமா நீ? அந்த புள்ள அப்படி கூப்பிடுது, போக வேண்டியதானே? நித்திலாவை கண்டு அவர் கேட்க பேருந்தை தவறவிட்ட எரிச்சல், வெயிலின் தாக்கம், அசோகன் தன்னை ஒருமையில் அழைத்த கோபம் அனைத்தும் ஒரு சேர, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டனா? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க எரிந்து கூறிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். இந்த காலத்து பிள்ளைய நல்லது சொன்னா எங்க கேக்குதுக புலம்பி விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டார் அவர். இப்போது தன்னை அவர் அடங்காத பெண், மரியாதை தெரியாதவள் என்றுதானே நினைப்பார். அனைத்தும் அசோகனால் ஏற்பட்ட கோபம் என்று அவரிடம் சொல்லவா முடியும்? அசோகனின் மீது கோபம் என்பதை விட பயம் என்றே கூறலாம். ஆனால் மனமோ அதனை ஏற்கவில்லை. சிறுவயதிலிருந்து அத்தையின் வீட்டாரும் தன் வீட்டாரும் பகையில் இருப்பதை கண்டே வளர்ந்தவளுக்கு விவரம் தெரிந்து வளர்ந்த பின்னே அத்தையின் வீட்டாரின் பகை என்னவென்று தெரிய நேர்ந்தது. தன் அத்தையின் மீது தவறு இல்லை என்று மனம் நினைத்து அதனை ஏற்க தடுக்கும் முரணாய் பெரியப்பா அப்பா இருவரின் வார்த்தைகளும் இருந்தது. பிள்ளைகள் மூவருக்கும் கதிர், தனியன், நித்திலா ஒழுக்கம் என்னவென்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தவர்கள் அத்தையின் செயலால் ஏற்பட்ட அவமானத்தை கூறி அதனால் தன்னை பெற்றவர்களின் இழப்பு என்று வளரும் பருவம் இன்னும் ஏதேதோ சொல்லி பிள்ளைகளையும் பகையாகவே வளர்த்து வந்து விட்டனர். தந்தையுடன் பகை என்றால் தனக்கும் பகை என்றே ஆழ்மனதில் பசுமனைத்தாணி போல் அழியாது பதிந்தது. அதனால் ஏற்பட்ட விளைவே இப்போது நடந்தது அனைத்தும். மகாலட்சுமி தன் மகனான அசோகனுக்கு ஒவ்வொரு நொடியும் சொந்த பந்தம் என்றே அண்ணனின் குடும்பத்தை காட்டி வளர்த்திருக்க, அண்ணன்கள் இருவரும் பகையாளர்கள் என்றே தன் பிள்ளைகளுக்கு கூறி வளர்த்திருந்தார். சிறு தேவதையாய் இருந்த நித்திலாவிற்கு தன் பிறந்த நாள் என்று அசோகன் சாக்லேட் தர அதனை கண்ட அவளின் மூத்தண்ணன் கதிர்நிலவன் அடித்தான்.
தந்தையும் அவளிடம் பேசக்கூடாது என்று எச்சரிக்க அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்குள் அதுவே நடந்து கொண்டிருந்தது. நித்திலா விலகவே தன் மாமன் மகள் என்ற உரிமையுடன் கிண்டல் கேலியாக அவளை சந்திக்கும் ஒவ்வொரு சந்திப்பிலும் நடத்தி கொண்டிருந்தான் அசோகன். வரமாட்டேன் என்று சொன்னாலும் தான் மிரட்டியாவது வற்புறுத்தியாவது அவளை அழைத்து வராமல் விட்டதை நினைத்து வருந்தியவன் அவளின் பிம்பம் மறைந்ததும் அப்படியே ஒரு ஓரமாக தன் பைக்கினை நிறுத்தினான். நிச்சயம் தன்னுடன் வரமாட்டாள் என்பது உலகம் அறிந்த உண்மைதான். இப்போது என்ன செய்யலாம்? சிறிது நேரம் யோசித்தவன் பின் தன் கைபேசியை எடுத்து தோழன் சுந்தரை அழைத்தான். ஹலோ மச்சான், எங்கல்ல இருக்க? கடையில தாண்டா. சரி, மதிய சாப்பாடு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவ? இன்னைக்கு போலடா, பக்கத்துல ஹோட்டல தாண்டா சாப்பிடணும். ஏன்டா கேக்குற? ஒண்ணுமில்ல மச்சான், நீ கடையில எல்லாம் சாப்பிட வேண்டாம், வீட்டுக்கு போ. அப்படியே போற வழியில விளக்குல உன் தங்கச்சி நிக்கிறா, பஸ்ஸை விட்டுட்டா, கூட்டிட்டு வந்துரு. ஏன் தங்கச்சியா? அவ காலேஜ்ல எல்லாம் இருப்பா, அவ அங்கன என்ன பண்றா? தெலுசு மச்சான், நான் என் மாமன் மகன் நித்திலாவ சொன்னேன்டா. அதானே, நீ சும்மா போன் பண்ண மாட்டேய. ஏன்டா வெண்ண, உன் மாம மகளை நீயே கூட்டிட்டு போக வேண்டியதானே? எருமை, அவ வந்தா நான் ஏன்டா கூட்டிட்டு போகாம உன்கிட்ட சொல்றேன். சரி, நீ கிளம்பி சீக்கிரம் வா, பக்கத்துல தானே, 5 நிமிஷத்துல வந்துரு. நானும் இங்கேதாண்டா நிக்கிறேன், சீக்கிரம் வா என்றவாறு மறுப்பு கூறும் முன்னே தன் கைபேசியை கட் பண்ணினான். அட்ட பாவி, உனக்கு போய் நான் ஃப்ரெண்டா கிடைச்சேன் பாரு, இப்படி கிள்ளிக்கிரியாக்கிட்டேடா. இருடா இரு புலம்பியவாறு கடையில் வேலை செய்யும் இன்னொருவரிடம் உணவறிந்து விட்டு வருகிறேன் என கூறி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் சுந்தர். அசோகன் கூறியது போல் நித்திலா நிற்கும் இடத்திற்கு வந்த சுந்தர் அவள் நிற்பது தெரியாதது போன்றே அவளின் முன் வந்து நின்றான். என்னம்மா இங்க நிக்கிற? நம்ம ஊர் பஸ் விட்டுட்டியா? ஆமாண்ணே. சரி வாமா, இங்க நான் பொட்ட பிள்ளை தனியா நிக்கிறது நல்லது இல்ல, நான் வீட்டுக்கு சாப்பிடத்தான் போறேன், உன்னை வீட்டுல விட்டுடுறேன். சரிண்ணே என்றவள் சுந்தரின் பைக்கில் ஏறி அமர அதனை கண்டவாறு தன் பைக்கை திருப்பிக் கொண்டு சென்றான் அசோகன். நித்திலா செல்லவே முன்னே அவளுடன் அங்கு நின்றிருந்தவர் மனமோ, சொந்த அத்தை மகன் கூட போக இந்த பிள்ளை அந்த பேச்சு பேசுது, ஊர்க்காரன் சும்மா 4 வார்த்தை பேசுற பையன் கூட அமைதியே ஏறிப்போகுது புலம்பிக் கொண்டு தனக்கும் எதுவும் பைக் வருகிறதா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். சுந்தரன், நீங்க தினமும் மதிய வீட்டுக்கு தான் சாப்பிட போவீங்களா? அமைதியாக ஓட்டி கொண்டு வருபவனிடம் கேட்க, தினமும் இல்லம்மா, எப்பயாவது தாமா. நல்ல வேலை அண்ணன், இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏமா அப்படி என்ன நடந்தது என்க தான் வந்ததிலிருந்து நடந்த அனைத்தையும் கூறி முடிக்க அவர்களின் ஊரும் வந்து சேர்ந்தது. சரிண்ணே, நான் இறங்கிக்கிறேன், நீங்க போங்க. இருக்கட்டுமா, நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு வேணா திரும்பி வந்துக்கிறேன். பரவாயில்லண்ணே, இருக்கட்டும், அடுத்த தெரு தானே, ரொம்ப நன்றிண்ணே என்றவாறு இறங்க சுந்தரின் பார்வையோ சற்றும் முற்றும் பார்த்து யாரையோ தேடியது. யாரண்ணே தேடுறீங்க? ஒண்ணுமில்லம்மா, நீ போமா. இனிமே யாரும் இல்லாம இப்படி தனியாலாம் அந்த இடத்துல நிக்காத, சரியா? சரிண்ணே புன்னகையுடன் கூறிவிட்டு செல்ல அவள் அந்த வீதியை தாண்டி மறைய அடுத்த நொடி சுந்தரின் முன் பைக்கை நிறுத்தினான் அசோகன். நினைச்சேன்டா நீ இங்கனதான் எங்கேயோ இருப்பேன்னு. போதுமாடா, உன் மாமா மகளை பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டேன். கோச்சுக்காத மச்சி, இந்தா இதுல பிரியாணி இருக்கு, மத்தியத்துக்கு சாப்பிட்டுக்கோ என்றவாறு தன் கையில் வைத்திருந்த ஒரு பார்சலை எடுத்து கொடுத்தான் அசோகன். ஒன்னும் வேண்டாண்டா, விட்டதுக்கு கூலியா, நான் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன் கூறிவிட்டு தன் பைக்கை சுந்தர் திருப்ப இறங்கி அவனின் முன் வந்து நின்றான். உன் வீட்டுல யார் இல்லைன்னு தெரியும், பேசாம வாங்கிட்டு போடா என்றவாறு அவனின் பைக்கில் அதனை வைத்து விட்டு அங்கிருந்து அசோகன் கிளம்ப சுந்தரும் கிளம்ப ஆரம்பித்தான். மதிய 2 மணி போய் உச்சி வெயில் சுட்டரிக்க அம்மா என்றவாறு தன் வீட்டுக்குள் நுழைந்தாள் நித்திலா. தன் மகளின் குரலை கேட்டு வேகமாய் வெளியே வந்த திலகவதி, என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்க என்றவாறு கரங்களில் வைத்திருந்த பேக்கினை வாங்க அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தாள். அதை ஏமா கேக்குற, இன்னைக்கு சீக்கிரம் பஸ் போச்சு. கனகா சித்தி மகன் சுந்தர் என்ன சாப்பிட வந்துச்சு, அவதான் விளக்குல இருந்து நம்ம வீட்டு வரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. நல்லதா போச்சு. சரி, கை கழுவிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்க அப்பா எங்கம்மா கேட்டவாறே தன் வீட்டின் பின்னே சென்றாள். அவர் வயல்ல இருக்காரு, கம்மங்கஞ்சி காலையில இருந்தது கொடுத்துட்டேன் பேசியவாறே தன் மகளுக்கு உணவினை எடுத்து வைத்தார் திலகவதி. அதன் பின் நித்திலா உணவருந்த அமர அன்னையும் சேர்ந்து உண்ண அழைக்க இருவரும் பேசியவாறே உண்டு கொண்டிருந்தனர். அம்மா, நான் விளக்குல நிற்கும் போது சுந்தரனுக்கு முன்னாடியே அந்த அசோகம் வந்து, அம்மா வா நான் ஊருக்கு போறேன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டாமா. யாரடி அது? அதாம்மா மகாலட்சுமி அத்த மகன். அவன்கிட்ட பேசக்கூடாது உங்க அப்பனார் சொல்லியிருக்காருல்ல. எனக்கு தெரியுமா, நானா ஒன்னும் வழியா போய் பேசல, அவன் தான் வந்து கூப்பிட்டான், திட்டேம்மா.
அவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது போலமா. எப்ப பார்த்தாலும் என்னையே வம்பழுத்துக்கிட்டு இருக்காமா. அவங்க அம்மா வளர்ப்புடி அப்படி. நம்ம என்ன பண்ண சொல்லு. சரி, நீ அவன்கிட்ட பேசாத, உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். அப்புறம் அவன்கிட்ட போய் யாரைய கூட்டிடுவாரு. உணவருந்தி முடித்து கை கழுவ சென்று கொண்டே கூறினார். தன் அன்னை கூறியதை நினைத்தவாறு தானும் கை கழுவ செல்ல, என்னதான் விலகிச் செல்ல முயன்றாலும் அசோகன் நித்திலாவின் குடும்பத்தை தன் சொந்தமாகவே நினைப்பதை மறக்க மாட்டான் என்பதை அறியவில்லை. அதே நேரம் தன் பணியை முடித்துக் கொண்டு மாலை நேரம் வீட்டுக்குள் நுழைந்தான் அசோகன். தன் மகன் வந்ததை கண்டதும் அவனுக்கு சூடான காஃபியை கொண்டு வந்து தர இன்முகத்துடன் வாங்கி கொண்டான். அப்பா இன்னும் வரலையாம்மா? இல்லப்பா, இனிமேதான் வருவார். உனக்கு நைட் என்ன வேணும்? எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா என்க சரி என்றவாறு சமையலறை நோக்கி சென்றார். என்னப்பா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு போல? சாரில் சாய்வாக அமர்ந்திருந்த பெரியவர் தாத்தா கேட்க, ஆமா தாத்தா, பக்கத்து ஊர்ல தான் ஒரு வேலை, ஆனா சீக்கிரம் வந்துட்டேன் என்றவனுக்கு மதியம் நித்திலாவின் கோபகம் நினைவு வர காஃபி கிளாஸை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தான். இந்தாங்க அம்மா என்றவாறு அதனை கொடுத்துவிட்டு அங்கிருந்த மேடையில் ஏறி அமர்ந்தான். என்னடா, என்ன விஷயம்? தன் மகனின் செய்கையை கண்டு கேட்க, இன்னைக்கு உன் அண்ணன் மகன் நம்ம ஊர் விளக்குல நின்னுக்கிட்டு இருந்தா. சரி, தனியா நிக்கிறாளேன்னு கூப்பிட்டா வணக்கம் போல எடுத்து பேசலாமா? சரி போடின்னு நானும் வந்துட்டேன். அதை கேட்டவரோ வேகமாய் அதிர்ச்சியுடன் திரும்பி, இல்லை லூசு பையில, அதுக்காக பொட்ட பிள்ளைய அப்படியால விட்டுட்டு வருவா? கொஞ்சம் இறங்கி போய் கூப்பிட்டு பாத்துருக்கலாம்ல. இப்ப வீட்டுக்கு வந்திருப்பாளா என்னன்னு தெரியலையே. இரு, நான் போய் களத்தெருக்கு போற மாதிரி அண்ணன் வீட்டு பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் பதட்டத்துடன் கூறிவிட்டு வேகமாய் கிளம்ப பார்க்க தன் அன்னையின் செய்கையை கண்டு சிரித்தான் அசோகன். இருமா, உனக்கு என்ன அவசரம்? அவ்வளோ பாசமா உன் அண்ணன் மகன் மேல? பின்ன பாசம் இல்லாமலா இருக்கும்? அவங்க வீட்டு ரத்தம்ல கூறியவாறு உள்ளே நுழைந்தார் ஸ்டீஃபன். தன் தந்தையை கண்டதும் இறங்கி நின்றவன் அன்னையின் அருகே வந்து, அம்மா, நான் உங்க வளர்ப்புமா. அப்படி இருக்கும்போது அப்படியே எப்படி விட்டுட்டு வருவேன் சொல்லுங்க? நம்ம சுந்தருக்கு போன் பண்ணி அவளை பத்திரமா உன் அண்ணன் மகளை வீட்டுல விட்டுட்டேன் என்க தன் மகனின் செயலை எண்ணி பெற்றவர்கள் இருவரும் பெருமிதம் கொண்டனர். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்றவன் அங்கிருந்து வெளியேறி செல்ல மகனையே கண்டவாறு நின்றார் மகாலட்சுமி. என்ன மகா, என்னாச்சு? தன் மனைவின் தோளினை தொட்டு உலுக்கி கொண்டு கேட்க, எங்க அண்ணன் கோபம் என்னோட போயிரும் நினைச்சேன். ஆனா ஒன்னும் இல்ல, விடுமகா, நல்லதாதான் நடக்கும், பாத்துக்கலாம். நம்ம பையனை நல்லபடியா வளர்த்திருக்கோம்ல, அதுவே நமக்கு போதும் என்றவாறு மனைவிக்கு ஆறுதல் கூறி அழைத்து சென்றார். வன்மம் தங்களை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை முன்னே அறிந்திருந்தால் நடப்பதை தவிர்த்திருப்பாரோ என்னவோ. நன்றி.